வெல்கம் டு ஸ்ரீகிருஷ்ணா அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் எடமலைப்பட்டி புதூர் அப்படின்ற இடத்துல ஸோ ஜான்சி பிளாஸால செகண்ட் ஃப்ளோர் இருக்குங்க. சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் கிளாஸஸ் ஃபார் கேட் அண்ட் டிஎன்பிசிஐ டிஆர்பி அதுக்கப்புறம் ஸ்டேட் பிஎஸ்சி எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிளி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ கேட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும் இது பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட் சிவில். ஓகேங்களா? ஸோ சிவிலுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் கிளாஸ் மட்டும் டெக்னிக்கல் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிசிஐக்கு டிஆர்பிக்கு அதுக்கப்புறம் டிஎன்இபிஐ. ஓகேவா? ஸோ டிஆர்பிக்கு வந்து 10 மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்க தேவையில்லை. ஸோ டிஎன்பிசிஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்இபிஐக்கு ஜிஎஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா அகாடமி அப்படின்றது நம்மளோட ஆப். ஸோ நம்மள ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் காண்டாக்ட் பண்ணலாம் சார்? ஆஃப்லைனில் ரீச் பண்ண விரும்புகிறவங்க ஒன்றும் இல்லை, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு சரிங்களா? ஸோ அஸ்வின் ஸ்வீட்ஸ் இருக்கும். அஸ்வின் ஸ்வீட்ஸுக்கு இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா பஸ் நிற்குங்க. அங்கே வந்து எடமலைப்பட்டி புதூர் போகிறதுக்கு பஸ் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஏறிட்டு பஸ் ஸ்டாப்லேயே இறங்கி ஆப்போசிட்லேயே ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரூட் ஷாப்புக்கு 2வது பில்டிங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்கும், ஜான்சி பிளாஸா அப்படின்ட்டு. ஜான்சி பிளாஸா செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. ஸோ அப்படியே ரீச் பண்ணலாம், இல்லை பை ஆட்டோ அந்த அஸ்வின் ஸ்வீட்ஸ்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும், ஷேர் இருக்கும், அது மூலியமாக நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணுறீங்க இல்லை காண்டாக்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர் 9345804591. இதே மாதிரி 9791720782. ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணாதீங்க, ஏன்னா கிளாஸஸ்ல நான் இருக்கும்போது என்னால் உங்கள் கால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். இதுவே வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் நேம் உங்களுடைய இது ஓகேவா, நேம் உங்கள் டிபார்ட்மெண்ட் நம்பர் இல்லை என்ன என்கொயரி அந்த என்கொயரி ஓகேவா போட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒன்ஸ் நான் ஃப்ரீயான உடனே நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இட் இஸ் பெட்டர் நீங்கள் சார் கூட காண்டாக்ட் பண்ணாங்க. வெங்கடேஸ்வரன் சார் நேம், நீங்கள் சார் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரிபிள் ஈசி டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டான எந்த என்கொயரிஸ் இருந்தாலுமே எந்த குவரிஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணுங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் போட போகிறோங்க. ஒன் செகண்ட். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட் 2026க்கும் டிஎன்பிசிஐ டிஎன்இபிஐ அதுக்கப்புறம் டிஆர்பிஐ ஓகேவா. ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோங்க ஸோ 2025 2026 டியூரேஷனுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கோங்க. சரியா? ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நீங்கள் எப்படிலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோட் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2 மோட்லையும் எழுதிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் வந்து எழுதுறது ப்ரிஃபரபிளி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்க அப்படின்னும் போது நீங்க ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் லைக் சென்னையிலேருந்து வரும் சார் வாய்ப்பு இல்லை, கன்னியாகுமரியில வரும் சார் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு கோ ஃபார் ஆன்லைன் மோட். அதர் தன் தட் ஸோ நியரஸ்ட்ல இருக்கீங்க, ஸோ ஒரு சேலத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்றப்ப, இல்லை இந்த பக்கம் திண்டுக்கல்குள்ள இருக்கீங்க, இல்லை புதுக்கோட்டையில் இருக்கீங்க, இல்லை பெரம்பலூர் இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த ரீஜனுக்குள்ள எங்கே இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் வந்து எழுத பாருங்க. ஸோ ஆஃப்லைன் எழுதும் போது இன்ஸ்டியூட்ல நீங்கள் என்ன பண்ண முடியும், சைட் பை சைடு டெஸ்ட்டும் எழுதிடலாம். அதே டெஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் த சேம் டே டெமோ கிளாஸஸும் போயிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் டெமோஸும் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும், அந்த லைவ் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே சார். டெஸ்ட் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டோட டோட்டல் டியூரேஷன் 30 மினிட்ஸ். மோஸ்ட்லி டெஸ்ட் டைமிங் வந்து மார்னிங் 10ல இருந்து 1 இருக்குங்க. டெஸ்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM to 1 PM. இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் 10ல இருந்து 1 எழுதிடலாம். ஆஃப்டர்நூன் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த லைவ் கிளாஸ் தான் நீங்க அட்டன் பண்ணிக்க முடியும். சச் தட் நீங்க சைட் பை சைட் டெமோவும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி பெஸ்ட் ஆப்ஷன். அதனால ஆஃப்லைன் வர சொல்றேன். எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. சரியா? எவ்வளோ நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்கன்னா 20 கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிடுறேன் டெமோ டெஸ்ட். ஸோ அதான் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15, 16, 23, 22 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29, 30. ஸோ இந்த டேட் நடக்குது மார்ச். ஸோ அதே மாதிரி இது ஆஃப்லைனுக்குங்க. ஆன்லைனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஏப்ரல் எண்டு வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஆஃப்லைன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15, 16 அதாவது அப்கமிங் வீக். இப்போ வர இல்லாமல் அடுத்த இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வீக், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீக், அதுக்கு அடுத்த வீக், மார்ச்சோட லாஸ்ட் 3 வீக்கெண்ட்ஸ். சரியா? ஸோ இதுவே நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டு வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்க ஒன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் ஃபுல்லாக அங்கே போட்டிருக்கேன். ஸோ
ஸோ ஸ்காலர்ஷிப் உடைய ரிவார்ட்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்? அப்போ நீங்க ஸ்காலர்ஷிப்ல வந்து நீங்க இவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க சார், அட்டன் பண்ணிருக்கேன் சார், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ரிவார்டு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க எழுதி முடிச்ச டேட்ல இருந்து 15 டேஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிவார்டோட வேலிடிட்டிங்க. நீங்க எழுதின டேட்ல இருந்து 15 டேஸ்க்கு நீங்க அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரிவார்ட்ஸை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் ஆஃப்டர் 15 டேஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நோ சார். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ரூல். 15 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், நீங்க எழுதின டேட்ல இருந்து 15 நாள் அங்கிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க அட்மிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணுங்க. அட்மிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க என்ன மார்க் வாங்கிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? ரிவார்டு வந்து டைரக்டா வராது. ஸோ ஒன்ஸ் ரிமெம்பர் திஸ், நீங்க அந்த டேட் கூட ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்ட். சரியா? ஓகே, டெஸ்ட் சிலபஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட் வந்து மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ 3 டிபார்ட்மெண்ட் நடக்குங்க. ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும் டிஎன்பிசிஐக்கும் காமன் சிலபஸ். சரியா? ஸோ ஸ்பெசிபிக் சிலபஸ் கிடையாது. கேட்டுக்கும் டிஎன்பிசிஐக்கும் காமன் சிலபஸ். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், பேசிக் ப்ரொடக்ஷன். இது வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, மெக்கானிக்கலுக்காக படிக்க பண்ணி சிலபஸ். இதுவே ட்ரிபிள் இசி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ காமன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் இஎம்எஃப்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ போத் ட்ரிபிள் இ as well as இசி டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து இருக்கிற சிலபஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 5 மார்க்ஸ் வெயிட்டேஜ் கொடுப்பேன். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வெயிட்டேஜ். ஸோ கொஸ்டினோட பேட்டர்ன் சொல்லிடுறேன். 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க்குங்க. எல்லாத்துக்குமே 1 மார்க் வெயிட்டேஜ் வித்தவுட் நெகட்டிவ் மார்க். வித்தவுட் நெகட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே மாதிரி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா fill in the blanks-உம் இருக்கும், choose the best options-உம் இருக்கும். சரியா? அது அகைன் ரிமைண்ட் பண்ணிடுறேன். fill in the blanks-உம் இருக்கும், choose the best answer-உம் இருக்கும். இது இருக்காது, எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஏன்னா கேட் எழுதுறீங்க அப்படின்னா எம்எஸ்கியூ பேட்டர்லையும் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கணும். பட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நான் எம்எஸ்கியூ பேட்டர்ல கொஸ்டின்ஸ் எடுக்கல, ஒன்லி என்இடி டைப் அண்ட் எம்எஸ்கியூ டைப் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கணும். சரியா? ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்காலர்ஷிப் கூட டீடைல்ஸுங்க. நான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய என்ன சொல்லிடுறேன். இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டேன் சார், எனக்கு நான் எடுத்த மார்க்குக்கு என்னென்ன ரிவர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். சார் நீங்க எக்ஸாம் குவாலிஃபை ஆயிட்டீங்க, நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு நீங்க அட்லீஸ்ட் 1 மார்க் வாங்கியிருந்தா கூட சரியா, ஸோ 1ல இருந்து 5 வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் உங்களுடைய ஓவரால் ஃபீஸ்ல இருந்து. அதாவது நீங்க அப்போ நீங்க ஜாயின் பண்றப்ப அந்த 15 டேஸ்க்குள்ள ஜாயின் பண்ணுவீங்கல்ல, 15 டேஸ்க்குள்ள ஜாயின் பண்ணும்போது டெக்னிக்கலுக்கு என்ன ஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ சார், இங்க நடத்துற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். நீங்க நடத்துற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒன்லி வேலிட் ஃபார் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கலோட ஃபீஸ் இதுல இன்க்ளூட் ஆகாது. சரியா? இது வந்து பியூர்லி டெக்னிக்கலோட ஃபீஸ் மட்டும் தான். ஸோ நீங்க 1ல இருந்து 5 மார்க் வரைக்கும் இது பண்றீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் வருங்க உங்களுடைய ஓவரால் ஃபீஸ்ல. இதுவே 6ல இருந்து 10 மார்க் உள்ள வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ஃபீஸ்ல 20% வந்து ரிடக்ஷன் பண்ணிப்போம் ஸ்காலர்ஷிப் ஃபீஸா. இதே வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து 15 மார்க் ஃபுல்லா 11, 12, 13, 14, 15 இதுல நீங்க எந்த மார்க் வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு ஓவரால் ஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடும். இதுவே 16ல இருந்து 20 வரைக்கும் நீங்க எவ்வளவு வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல வந்து 50% டிஸ்கவுண்ட் வரும். பிளஸ் கேஷ் பிரைஸா 1000 ருபி கொடுப்போங்க. சரியா? அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ 16ல இருந்து 20க்குள்ள வாங்குற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 50% ஸ்காலர்ஷிப்போட சேர்த்துட்டு கேஷ் பிரைஸ் 1000 இருக்கு. சரியா? இது வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்டோடைய ரிவார்டு. ஏன்னா நீங்க ஆஃப்லைன்ல வர்றதுக்கு நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எழுதுறதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போகுது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க அதுல ஒரு பெரிய இது ஒரு மைண்ட் செட்டும் இருக்கலாம். ஸோ உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிராவலிங் பர்டனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்கு எங்க சைட்ல நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன காம்பன்சேஷன். ஸோ 16ல இருந்து உங்களுக்கு 20 மார்க் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு கேஷ் பிரைஸ் வந்து 1000 அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, சரியா? நீங்க அதை ஃபீஸ்ல டிடக்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, நீங்க ஃபீஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அதை நீங்க ஃபீஸ் டிடக்ஷன்ல அதாவது கையில கேஷா வாங்கிட்டாலும் சரி, அது உங்க இருக்கும். சரியா? ஸ்காலர்ஷிப்போட சேர்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிளைம் ஆயிடும். அடுத்துங்க சார், மீதி என்ன டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து நீங்க எக்ஸாமா எழுதி வரீங்க சார், நான் ஸ்காலர்ஷிப் எழுதி வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் இருக்குங்க சார். இல்ல சார் நான் எக்ஸாம் எழுத விரும்பல, பட் நான் ஆல்ரெடி டெக்னிக்கல் படிக்கணும்னு நினைச்சேன், ஸோ ஆல்ரெடி நான் டெக்னிக்கல் படிச்சிருக்கேன் எழுதியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ ரீசெண்டா கேட் குவாலிஃபை ஆயிருந்தீங்க இல்ல கேட் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, யார் யாரெல்லாம் கேட் 2025 எழுதிருந்தீங்களோ சரியா, அகைன் ரிப்பீட் பண்றேன், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ உங்களுக்கு மட்டும். சரியா?
ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுமே யூ ஆர் இன்க்ளூடட். ரிமெம்பர் திஸ், நீங்க 15 மார்க்குக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா ஓகேவா, when your gate score is above 15, 15 மார்க்குக்கு மேல வாங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ஃபீஸ்ல 25% டிஸ்கவுண்டா கொடுத்துருவாங்க. இதுவே உங்களுடைய சிஜிபிஏ ஓகேவா, அதாவது உங்களுடைய சிஜிபிஏ பாத்தீங்க அப்படின்னா 8.5க்கு மேல இருந்தால் ஓகேவா, அதாவது உங்களுடைய காலேஜ் சிஜிபிஏ இருக்குங்கல்ல அது வந்து 8.5 மேல இருந்தால் ஓவரால் ஃபீஸ்ல 20% டிஸ்கவுண்ட். இது வந்து யாரெல்லாம் எந்த காலேஜும் சரி, நீங்க எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி எக்ஸாம் எழுதினாலும் சரி, சிஜிபிஏ 8.5க்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் படிக்கணும், டெக்னிக்கல் படிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஸோ இந்த எக்ஸாமுடைய லாஸ்ட் டேட் இருக்குல்ல, ஆஃப்லைன் டேட், இங்க இருந்து 15 டேஸ் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் வேலிட். அதாவது ஏப்ரல் 15 வரைக்கும் வேலிடுங்க, கிளியரா சொல்லணும் அப்படின்னா. சரியா, இதுவே கேட்ல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, சார் இஃப் ஐ எம் குவாலிஃபைட் இன் கேட் அப்படின்றப்ப எனக்கு என்ன சார் டிஸ்கவுண்ட், நான் வந்து உங்க ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் நான் கேட் குவாலிஃபைட், பட் என்னோட மார்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ண வரேன் அப்படின்னா சார் உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன், 50% டிஸ்கவுண்ட்டுங்க நம்ம இன்ஸ்டியூட் ஃபீஸ்ல இருந்து ஓவரால் ஃபீஸ்ல. சரியா, இது இல்லாம சார் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நாம சேர்ந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சேர்ந்தேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு சேர்த்து விடுவோம், இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்ப எனக்கு இதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார் கேட்டீங்கன்னா, சார் குரூப்பா 3 to 2 மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு மெனி மெம்பர்ஸ் யூ ஜஸ்ட் ஜாயின், ஓகேவா, குரூப்பா ஜாயின் பண்றீங்க, எல்லாம் ஒரே காலேஜ் சார், எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் சார், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட் குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஸ்டார்ட்டை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா சார், இது இல்லாம நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, திரும்ப சொல்றேன், இப்போ ஆன்கோயிங்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம கிட்ட ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாராவது ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்க. ரெஃபரல் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்து நீங்க இப்போ இன்கேஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆன்கோயிங்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னா 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆயிடும். இல்ல நீங்க வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க, இன்கேஸ் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஃபீஸ் ரிடக்ஷன் என்னவோ அதாங்க எங்க சைடு என்னவோ நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சரியா, ஓகே. சார் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தி இருக்கிற டீடைல்ஸ், ஓகேவா. சார் இது இல்லாம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க 1 இயர், இப்போ செகண்ட் இயர் கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து நான் ஜஸ்ட் வாயில இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 10 and above கேட் ஸ்கோர் யாரெல்லாம் வாங்கிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நான் உங்க டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த டீட்டெயில்ஸ் படி உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்டோ கொடுத்துருவாங்க. கேட் குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட் நான் சொல்லியிருப்பேன், அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த வீடியோ பார்த்துட்டு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, அதாவது அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல இப்போ ஆன்கோயிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அடுத்த இயர் கண்டினியூ பண்ண கூட டிஸ்கவுண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அங்க நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப இங்க இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி மெசேஜ் பண்ணுங்க, நான் எப்போ இருந்தாலுமே ரிப்ளை பண்ணிடுவோம். நான் ஒன்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு as soon as நான் பார்த்த உடனே வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சரியா, இல்லை சார் நான் கான்டாக்ட் பண்ணி நான் ஃபர்தரா இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, சார் உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ணுவாங்க. EEC டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நோ இஷ்யூ, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ஃப்ரீயான உடனே என்ன பண்றேங்க உங்களுக்கு இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. அகைன் ரிப்பீட் பண்றேன், நமக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு. ஸோ டெஸ்ட் டியூரேஷன் வந்து 30 மினிட்ஸ், டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 to 1 வரைக்கும் நடக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20, ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். பேட்டர்ன் வந்து NAT பிளஸ் MCQ, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆஃப்லைன் டெஸ்ட் டியூரேஷன் பாத்தீங்கன்னா இந்த டைமிங் வரைக்கும், ஆன்லைன்ல எழுத போறீங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். சரியா, ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட ரிவார்டு வந்து திரும்ப சொல்றேன் 15 நாளுக்கு வேலிட். ஸோ நீங்க எழுதி முடிச்ச டேட்ல இருந்து 15 டேஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ மெக்கானிக்கலுக்கு சிலபஸ் சொல்லிட்டு ட்ரிபிள் சிலபஸ், அதுக்கப்புறம் EC சிலபஸ், 2 பேருக்கும் காமன் சிலபஸ், ஏன்னா காமன் சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ ரிமெம்பர் திஸ். அதே மாதிரி 16 to 20 வாங்கினீங்க அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு என்ன உங்க கேஷ் ப்ரைஸா 1000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இதையும் என்ன பண்ணுங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவலை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்றப்ப யூ கேன் கான்டாக்ட் மீ, ஐ கிளாரிஃபை டவுட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே.